Class 7 நயி பால சுலப மாலா புக்ல லெசன் 4 घर के चिराग வீட்டினுடைய வெளிச்சம் ஒளி. ஒரு வீட்டுடைய ஒளி யாரு? குழந்தைங்க தான். ஸோ இந்த லெசன்ல மீனா அதுக்கப்புறம் சோனு ரெண்டு பசங்க, இவங்க ரெண்டு பேரும் ஃப்யூச்சரில் என்ன ஆகணும் அப்படிங்கிறத அவங்க பேரண்ட்ஸும் கிராண்ட் பேரண்ட்ஸும் போத் மெட்டர்னல் அண்ட் பெட்டர்னல் கிராண்ட் பேரண்ட்ஸும் என்ன ஆகணுன்றத சொல்கிறாங்க. அதுவும் ஒரு போயம் ஃபார்மில். माता पिता के दो हैं दुलारे, மீனா சோனு दो बच्चे प्यारे. அம்மா அப்பாவுக்கு ரெண்டு டார்லிங் குழந்தைங்க மீனா அண்ட் சோனு. இவங்க ரெண்டு பேரும் தே ஆர் லவ்வபிள் சில்ட்ரன். पूरा किया उन्होंने उनका घर संसार, किलकारियों से चहका उनका घर परिवार. மீனாவும் சோனும் தான் அவங்க வீடுங்கிற உலகத்தை முழுமையடை செஞ்சாங்க. இவங்க தான் தே கம்ப்ளீட்டட் தேர் வேர்ல்டு. இவங்க பேர்ட்ஸ் எப்பயுமே எப்படி சிர்பிங் சவுண்டு மேக் பண்ணும்ல, அதே மாதிரி மீனாவும் சோனும் அங்கங்கே ஓடி விளையாடுறதுனால கலகலன்னு சவுண்ட் எப்பவுமே அவங்க ஃபேமிலியில் இருக்கும். தாதி கே கர் ஆயே போத்தா போத்தி, நானி நே தேக்கா தொஹத்தா தொஹத்தி. தாதினா அப்பாவோட அம்மா, அவங்க வீட்டுக்கு யார் வந்திருக்கா? மீனாவும் சோனுவும் பேரம்பேத்தியில் பேட்டர்னல் கிராண்ட் சில்ட்ரன். அம்மாவுடைய அம்மா யாரை பார்க்குறாங்க? மெட்டர்னல் கிராண்ட் சில்ட்ரன். மீனாவும் சோனுவும் இவங்களுக்கு பேரம்பேத்தி. दादी कहती ये हैं घर के चिराग, नानी कहती मेरी बेटी के अच्छे बाग. அப்பாவுடைய அம்மா சொல்றாங்க இவங்க தான் மீனாவும் சோனுவும் தான் இந்த வீட்டினுடைய வெளிச்சம் ஒளி அப்படின்னு சொல்றாங்க. அம்மாவுடைய அம்மா என்ன சொல்றாங்க? இதோ என்னுடைய பொண்ணுடைய நல்ல வெர்ஷன், குட் பார்ட் ஆஃப் மை டாட்டர் அப்படின்னு சொல்றாங்க. दोनों बालक बने सबके दुलारे, प्यार ममता से बने सबके प्यारे. ரெண்டு குழந்தைங்களும் மீனா அண்ட் சோனு எல்லாருடைய டார்லிங்ஸாக ஆயிட்டாங்க. அவங்க அன்பு, அதுக்கப்புறம் மதர்ஸ் லவ்லாம் இருந்து அவங்க எவ்ரிபடிஸ் லவபிள்ன்ற மாதிரி ஆயிட்டாங்க. बड़े हुए मम्मी पापा के साये में बड़ों परिजनों के आशीषों को पाकर, they grew up under the shadow of their parents, both mother and father. அதுக்கப்புறம் பெரியவங்க ரிலேட்டிவ்ஸ் இவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸும் அவங்களுக்கு கிடைக்குது. माँ कहती बनेंगे मेरे बच्चे डॉक्टर. அம்மா சொல்றாங்க மை சில்ட்ரன் வில் பிகம் டாக்டர் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. தாதி कहती बनेगी मेरी पोती अफसर. ஸோ இது பெட்டர்னல் கிராண்ட் மதர் சொல்றாங்க, என்னுடைய பேத்தி ஆஃபீஸர் ஆவா அப்படின்னு சொல்றாங்க. नानी कहती अच्छे संस्कार बनकर दोनों देश की सेवा करेंगे सेवक बनकर. அம்மாவுடைய அம்மா என்ன சொல்றாங்க? ரெண்டு பேரும் நல்ல சிவிலைஸ்டு ஃபியூச்சரில் நல்ல சிவிலைஸ்டு கல்ச்சர்டு சிட்டிசன் ஆகி ரெண்டு பேரும் இந்த சர்வெண்ட் ஆவாங்க, அதாவது தேசத்துக்கு சர்வ் பண்ணுவாங்க. தே வில் சர்வ் த நேஷன். बाबा कहते नहीं वे इंजीनियर बनकर जैसा मैंने किया वे दोनों वही करेंगे. அதுக்கப்புறம் கிராண்ட் ஃபாதர் சொல்றாரு, இல்ல இல்ல அவங்க ரெண்டு பேரும் இன்ஜினியர் ஆவாங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அதே மாதிரி அவங்களும் ஆவாங்க. பாப்பா कहते नहीं वे कलेक्टर बनकर जीवन और भविष्य अपना सवारेंगे. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்றாரு என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் கலெக்டர் தான் ஆவாங்க, கலெக்டர் ஆகி அவங்களுடைய லைஃப் ஃபியூச்சர் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, முன்னேற்றம் அடைவாங்க அப்படின்னு சொல்றாரு. यह सब सुनकर सोनू हंसा, बोला मैं तो वही बनूंगा जो मुझे सबसे अच्छा लगे, मुझे है संगीत सबसे प्यारा, मैं तो संगीतज्ञ ही बनूंगा. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சோனு சிரிக்கிறான். அந்த சின்ன பையன் சிரிக்கிறான். சிரிச்சுட்டு என்ன சொல்றான்? நான் என்ன ஆவேன்னா, எனக்கு எல்லாத்த விட எது நல்லா பிடிச்சிருக்கோ அதான் நான் ஆவேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு மியூசிக், சங்கீத்னா மியூசிக், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாத்த விட. ஸோ அதனால ஐ வில் பிகம் எ மியூசிஷியன், சங்கீதஞ. சங்கீத்னா மியூசிக், சங்கீதஞனா மியூசிஷியன். यह सब सुनकर मीना बोली भैया संगीत को पसंद करते. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு மீனா சொல்றா, பிரதருக்கு அண்ணனுக்கு மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்றா. आजकल तो टीवी में देखो संगीतज्ञ बनकर कितने मौके मिलते. nowadays டிவில பாருங்க, மியூசிஷியன் ஆனா எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னு பிரதருக்கு சப்போர்ட் பண்ணி மீனா சொல்றா. फिर वह बोली
पापा बनना है मुझे आप जैसा, पसंद है पढ़ाई मुझे, बनूंगी मैं अफसर या इंजीनियर. அதுக்கப்புறம் அவ சொல்றா, அப்பா எனக்கு உங்களை மாதிரி ஆகணும், ஐ வாண்டட் டு பிகம் ஜஸ்ட் லைக் யூ. எனக்கு ஸ்டடீஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், அதனால ஐ வில் பிகம் அன் ஆஃபீஸர் ஆர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்றா. சப்னே ஆப்கே பூரே கருங்கி சோச்சா பில்குல் ஆப்னே ஜெய்சா. உங்களுடைய எல்லா கனவுகளையும் நான் கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணுவேன், நான் பூர்த்தி செய்வேன். நீங்க வந்து என்ன மாதிரியே நினைச்சிருக்கீங்க, யூ ஆல்சோ தாட் ஜஸ்ட் லைக் மீ அப்படின்னு சொல்றா. हमने सीखा what we have learnt in this poem. हमारे माता पिता हमारे सच्चे मार्गदर्शक होते हैं. நம்மளுடைய அம்மா அப்பா தான் நமக்கு ட்ரூ கைட் டு அஸ், அவங்க தான் உண்மையான வழிகாட்டிகள். दादा दादी नाना नानी बच्चों को बहुत प्यार करते हैं. पैटर्नल ग्रैंड पेरेंट्स मैटर्नल ग्रैंड पेरेंट्स எல்லாரும் குழந்தைங்களை ரொம்ப விரும்புறாங்க. हमें उनके मार्गदर्शन में आगे बढ़ने का और भविष्य को संवारने का प्रयास करना चाहिए. நம்ம அவங்களுடைய வழிகாட்டுதல் படி நம்மளுடைய ஃபியூச்சர்ல வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஸோ ப்ரொசீட் பண்ணி அதுக்கு ஃபியூச்சரை இம்ப்ரூவ் பண்ணவும் ட்ரை பண்ணணும். தேங்க்யூ.